வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார், நல்லா இருக்கு சார். ஆசிரமத்தில் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சொல்லுங்க. சார், இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ அதனால் ஆசிரம பசங்களுக்கு அரிசி மூட்டை தரலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுமா? நான் இப்போது வெளியூரில் இருக்கேன். ஸோ அதான். ஓகே சார். சார், மாமலா கொடுப்பீங்களே அதே கார்டு தானே? ஆமாம் சார். ஓகே, நான் எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு நினைவு நாள். ஆசிரம பிள்ளைகளுக்கு அரிசி மூட்டை தரலான்னு இருக்கேன். கொஞ்சம் வந்து எடுத்துக்க முடியுமா? சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அரிசி முட்டை நிறைய இருக்கு. கொஞ்சம் சமையல் இருந்தால் வாங்கி தர முடியுமா? அப்படியா சார்? நீங்கள் அந்த அரிசி மண்டி பக்கத்தில் இருக்கிற மல்லிக்கடையில் போய் வாங்கிக்கோங்க. நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ. சார். ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க சார். சார், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஆசிரமம் தேவைப்படுது. நான் அங்கே வந்து ஷூட் பண்ணிக்கலாமா? அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன். சார், ஷூட்டிங்லாம் அலோவ் பண்ண விட மாட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்டு பார்த்து சொல்ல சார். ஓகே, தேங்க்யூ சார். 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 சார், அப்புறம் கேட்டிங்களா? சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்குல்ல, நான் உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள சொல்லிடுறேன் சார். ஓகே சார். என்ன டல்லாக உட்காந்துருக்க? ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆசிரமம் லொக்கேஷன் தேவைப்படுதுடா. அதான் தேடிட்டு இருக்கேன். ஆசிரமம் அண்ணா, இப்போ தான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு பிரசாந்த் இருக்கான்ல, அவங்க அப்பா ஆசிரமம் தான் வச்சுருக்காரு. நான் வேணா அவன்கிட்ட சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்க சொல்லவா? சரி, கேட்டு பார்த்துட்டு சொல்கிறியா? சரிண்ணே. வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் மச்சான். தேங்க்ஸ்டா. பாய். நான் அவன்கிட்ட பேசிட்டேன். அவன் ஷூட்டிங் வந்து எடுத்துக்க சொன்னான். அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரான். அவங்க அப்பா நம்பர் அனுப்புகிறானா? இன்னும் ஒரு வாட்டி அவங்க அப்பாட்ட பேச சொன்னான். தேங்க்ஸ்டா. பரவாயில்லண்ணே, அவங்க அப்பா நம்பர் ஒன்று அனுப்பிச்சிட்டேன். நீ அவர்கிட்ட பேசு. சரிடா. ஹலோ, சொல்லுங்க.
சார் வணக்கம். நான் உங்கள் சன் பிரசாந்த் ஃப்ரெண்ட் ராஜேஷோட அண்ணன் பேசுகிறேன். அஜர் தம்பி சொன்னாப்ல, நீங்கள் ஏதோ ஷூட்டிங் எடுக்கணும்னு சொன்னீங்களா? வந்து எடுத்துக்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக நான் உங்கள் ஆசிரமத்துக்கு அரிசி, மளிகை சாமான், சமையல் நல்லா கொடுத்துருக்கேன் சார். அங்கே சுனில்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போவார் சார். சார் சுனிலா? அவனை வேலையை விட்டு தூக்கி 2 வருஷாச்சும்ல. நீங்கள் எத்தனை வருஷமாக தெரியுங்க? சார் நான் ஒரு 5 வருஷமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் சார். அவர் வேலையை விட்டு போனது கூட எனக்கு தெரியாது சார். எனக்கு ஒரு ஐடியா. நான் இப்போ அவருக்கு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணி அரிசி மூட்டை தரதா சொல்கிறேன். அவர் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போமா? அஞ்சரி சார். வணக்கம் சார். ஹலோ சார், நான் ஓனர் சார்கிட்ட கேட்டேன் சார். அவர் ஷூட்டிங்கில் வந்து எடுக்கூடா சொல்லிட்டார் சார். இல்லை சார், நான் அதுக்கு கால் பண்ணல. ஆசிரம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அரிசி மண்டி போய் அரிசி மூட்டை எடுத்துக்க சொல்லி தான் கால் பண்ணேன். சார் சார் நாங்கள் போய் ஏற்றுக்கிறேன் சார். சார் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க சார். யார் சார்? டோனர் சார். ஓ அப்பதியா? குதுங்க சார். அஜய் வணக்கம். நான் டொனேஜை கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எந்த அச்சமத்தையும் பேசுகிறீங்க? சார் சேசா தத்து பேச சார். சார் நானும் அங்கே தான் வந்திருக்கேன். சார் உங்கள் பேர்? சுந்தரம் சார். நீங்களா? இல்லை சொன்னிலே அஜிங் மேலே உனக்கு நம்ம ஆசிரம பிள்ளைகளுக்கு தாரதா சொல்லி இப்படி திருடி திங்கிற ஒழுங்கு மரியாதையாக அதில் கொடுத்து சரியா? சார் அதெல்லாம் தர முடியாது சார். தர முடியாது சார். சுனில், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்ட்ட பேசினது, சுந்தரம் சார்கிட்ட பேசினது எல்லாம் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இத்தனை வருஷமாக என்னை ஏமாத்தின அரிசி, எண்ணெய், மளிகை பொருள்லாம் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் தரணும். இல்லைன்னா ஆசிரமத்துக்கு தரதா சொல்லி என்ன ஏமாத்தினதுக்கும், ஆசிரமத்துக்கு தராமலே நீங்களே எடுத்துக்கினதுக்கும் நானும் சாரும் உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷன் போய் சீட்டிங் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சார் அப்பெல்லாம் அது பண்ணாதீங்க சார். நான் திரும்ப குத்துத சார். குத்து ப்ளீஸ் சார். சாபாச்சே சூபச்சா. தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லணும்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிருக்கும். அஞ்சார் நான் எதுவும் பண்ணல. கடவுள் தான் என் ரூபத்தில் உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கே ஒரு நாள் உங்களுக்கு கடவுள் நிச்சயம் ஜெயிக்க வைப்பாரு.